அல்லேலூயா பிரைஸ்லாம். வேகமான உலகத்திற்கு வேகமான ஒரு நற்செய்தி சொல்லதான் வந்திருக்கேன். அது என்ன செய்தி தெரியுமா? என்னங்க, இந்த வருடம் முழுவதும் நாளெல்லாம் நான் எப்படியாச்சும் ஏதாவது ஒண்ணு கர்த்தருக்காக செஞ்சிடணும். உண்மையும் உத்தமமா வாழ்ந்துடணும். இல்ல என் குடும்பத்துக்காக நான் நல்ல காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா என்னால இந்த பழக்கத்துல இருந்து, இந்த விழுதல்ல இருந்து என்னால எழுந்திருக்கவே முடியலையேன்னு சொல்லி ஒரு மனபாரத்தோடு இதுல இருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கு. உங்களால எழுந்திருக்க முடியும். அது பாருங்க எங்க எழுதியிருக்குன்னா, நீதிமொழி 24வது அதிகாரம் 16வது வசனத்துல, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான்னு சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்க, நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்க தேவனோடு உறவாடி இருப்பீங்க. ஒரு காலங்கள் இல்ல, தேவனுக்கு உண்மையா வாழ்ந்திருக்கணும்னு நீங்க விருப்பப்படுறதுனாலவே நீங்க நீதிமானாய் மாறிக்கொண்டு இருக்கிறீங்க. அதனால உங்களை எவ்வளவும் கீழே விழுந்து விற்க கர்த்தர் விட மாட்டாரு. பாருங்க, யோவான்ல எப்படி எழுதி இருக்கு, விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் கை தூக்கி எடுப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு உங்களை கர்த்தர் கை தூக்கி எடுக்கிறாரு. இந்த வார்த்தையை விசுவாசிங்க, இதன் மேல நம்பிக்கையா வைங்க. கண்டிப்பா நீங்களும் எழும்பி பிரகாசிப்பீங்க. இது உங்களுக்கான நற்செய்தி. பிரைஸ் எல்லாம்.